பாஸ் எனக்கு ஒரு டவுட்டு. ராஜாலி ஃபோனை ஆன் பண்ணா அலர்ட் வரும்ல, அப்படி வந்துச்சு நம்ம மாட்டிப்போமா? மாட்டோம். இந்நேரத்துக்கு அவன் ஃபோனை ஆன் பண்ணியிருப்பான். அதில் அவனுக்கு அலர்ட் மெசேஜும் வந்திருக்கும். உடனே அந்த மெசேஜை பார்த்துட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முழிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கடுப்பாகி மார்ச் வரைக்கும் அறக்க பறக்க ஓடுவான். அங்கே பணம் குறைஞ்சதை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுவான். ஆனாலும் அவனால் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி சொல்ற? ஏன்னா அவன் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. அவன் ஒரு முட்டா முதலாளி. பின்ன உன் முதலாளி இல்ல, அப்படிதான் இருப்பான். ஆமா, அவன் வேலை எப்படி போச்சு? அது ஒரு நாள் ராஜாலி பொண்டாட்டிய ஐட்டான்னு நினைச்சு அவரும்கே கொண்டு போய் விட்டுட்டேன். அந்த காண்டில் தான் அவன் என்ன வேலையை விட்டே தூக்கிட்டான். அவன் பொண்டாட்டி அவனுக்கு இவன் பக்கம் ஹைட்டாக இருந்தான்டா. பொண்டாட்டியை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்டா. நல்ல வேலை இவனுக்கு பொண்டாட்டி இல்லை. டேய் ஒன்றும் அவ்வளோல. எவனா அது முட்டா? அவன் ஒரு முட்டா முதலாளி. பின்ன உன் முதலாளி இல்ல, அப்படிதான் இருப்பான். டேய் இங்க யாரும் வந்தவங்க எப்படி இருந்தாங்க? புதுசா இருந்தாங்க, ஆனா பார்க்க நல்லா இருந்தாங்க முதலாளி. இன்னொரு வாட்டி சொல்லு. நல்லா இருந்தாங்க முதலாளி. முதலாளி சொல்லுங்க முதலாளி. முதலாளி 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 என் பணத்தையே எடுத்து என்கிட்டே கொடுத்து எனக்கே தண்ணி காட்டுறீங்களா? இங்கிருந்து ஒருத்தம் கூட உயிரோட போக முடியாதுடா. பயமா இல்ல? பயந்தா வாழ முடியாது. வாடா. ஏன்டா அவசரப்பட்டு ஓடுனீங்க? சொன்ன பயந்தா வாழ முடியாதுன்னு. பாடி முதலாளி. மணி எதிர்த்து ராவ எடுத்து போடு மணி. நீங்க தானே பாஸ் போட சொன்னீங்க? எங்கிட்ட தான் போட சொன்னேன். தலையில போட சொன்னேன். யாரும் பார்க்கல. நீ போ, நீ வண்டியில போ. வாடா, வா வா, சீக்கிரம் வாங்க. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ராஜாலிக்கு ஊர்ல பல எதிரிங்க இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் தான் ராஜாலே கொண்டுட்டாங்க. இதை நாம பண்ணல. ஓகேவா? ஏய் வாசு, பாஸ் முதலாளி ஃபோன் பண்ணி அரேஞ்சாமி சேஃப் ஆயிட்டாரு, நாங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ஊருக்கு வந்தா போதுன்னு சொல்லு. பத்மனியும் கிடைக்க வேணாம்னு சொல்லு. ஓகேவா? அது வரைக்கும் நாமளும் இங்கே இருக்க வேணாம். புரியுதா? பாஸ் நாம ஒன்றும் மாட்டிக்க மாட்டோம்ல. இதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவும் இல்லை. எல்லாம் மேலே இருக்கவன் தான் பார்த்துக்கணும்.
பாஸ் மறுபடியும் கொலையா? పోయింది అంతా పోయింది మన అందరికి என்ன சொல்ற? டேய் கொஞ்சம் சும்மா இருக்கடா. பாஸ் ஹோட்டல் ஓனரோட ஒரே பையன். அவன் ரயில்ல அடிபட்டு செத்துட்டானாம்பா. ஐயோ என்ன பாஸ் முழிக்கிறீங்க? யார் பாஸ் இவன்? இவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? முதலாளியோட பையன். நம்ம முதலாளி பையனா? சாட ஒட்டவே இல்லை. அவன் ட்ரெயின்ல அடிபட்டு செத்துட்டான்னு சொன்னாங்க. அவனா இவன்? அவனை நாங்களே பார்த்ததில்ல. நீ எப்ப பார்த்த? உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்துட்டாங்க. மனிதனத்தை காப்பாற்றணும். பாஸ் நடக்க சாகல, உயிர் இருக்கு பாஸ். ஆமா பாஸ். பாஸ் வந்துட்டாங்க. இவனை என்ன பண்றது? மனிதன் தூக்கு தூக்குங்க. ஏய் புறா. இது பூமி தானே? நீங்கெல்லாம் மனுஷங்களா? இல்ல இது யமலோகம். நான் யமன், இவன் சித்திரகுப்தன், அவன் எரும மாடு. உன்னை எந்த கடையில போட்டு வறுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ்டர், விஷயம் தெரியாம உளறாதீங்க. யார் உளறா? முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நான் உன்னை பார்த்தது உண்மையா பொய்யா? இல்ல இப்ப நீ பேசிட்டு இருக்கிறது உயிரோட பேசுறியா இல்ல செத்து ஆவியா பேசிட்டு இருக்கியான்னு தெரியாம எல்லாம் குழப்பத்துல இருக்கோம் நாங்க. நீங்கெல்லாம் குழப்பத்துல இருக்கிற விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். நான் தெளிவா தான் இருக்கேன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி உங்க குழப்பத்தை நான் தெளிய வைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க தெளிவா இல்லைனாலும் பரவாயில்ல, குழம்பாம இருங்க. தெளிவா குழப்பறான். நீ தண்ணிடுறா. டேய் அவன் தான் தெரிஞ்சிட்டான்ல. ஓ தண்ணி எனக்கியா? ஏய், அந்த குவாண்டம் எங்க? வேர் இஸ் தி குவாண்டம்? காண்டமா? சொல்லு. அது ஒண்ணு வச்சு நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்ன வச்சு நிறைய இருக்குன்னு சொல்லு. அந்த குவாண்டம் வேலை என்னன்னு தெரியாது உனக்கு? அப்படி என்ன காண்டம்? நான் பார்க்காத. டேய் எருமை, அது குவாண்டம் இல்ல, குவாண்டம். தெரிஞ்சுக்க. அப்படின்னா அது அளவிட முடியாத ஒரு சக்தியை ஒரு பொருள்லயோ ஒரு இடத்துலயோ அடக்கி வச்சுக்கிறான் பாரு, அது பேர் தான் குவாண்டம். ஓ மேட்டரா? அப்படின்னா சரிதான். டேய் உண்மையில உனக்கு புரிஞ்சுதா? படா, நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லு, எங்க அந்த குவாண்டம் கியூப்? டெல் மீ. இப்போ நம்மளுக்கு நேரம் இல்ல, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கோம். சொல்லு. முடியாது சார், எங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த கியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறி இருக்கு. அந்த கியூபை கட்டாத உங்க கையில கொடுக்குற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது. நானும் தான். நீ சாக போற. நீ மட்டும் இல்ல, இதோ இவன், அவன், இவன், ஏன் நானு, எல்லாரும் அழியதான் போறோம். ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ. இது எப்படி எங்களை சாகடிக்கும்? அப்போ எல்லாரும் சாகறதுக்காக தான் பண்ணீங்களா? இது நான் செஞ்சது இல்ல, இது அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தது. ஏலியன்ஸா? அது மட்டும் இல்ல, இந்த உலகமே ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு. அது கொடுத்தாதான் அந்த உலகத்தை நான் காப்பாற்ற முடியும். நீ எங்க இருக்க சொல்லுப்பா. சரிதான், உலகத்துக்கே ஆபத்து வருதான், அதுவும் இவன் தான் போய் காப்பாத்துவானா? கன்ஃபார்மா இவன் பைத்தியம் தாயா? யார பார்த்து பைத்தியம் சொன்ன? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? சொல்லுடா. இல்லைங்க, நான் தாங்க பைத்தியம். நான் தான் பைத்தியம். இல்ல, நான் தான் பைத்தியம். நான் தான் பைத்தியம். நான் தான் பைத்தியம். ஐயோ கொளுத்துறானே. எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரனா ஆக்கிட்டாங்க. யாரு சார்? ஏலியன்ஸ். ஏலியன்னா யார் சார் அவன்?
என் உடம்புக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ்க்கெல்லாம் ஏலியன்ஸ் என் மேல பண்ண ஆராய்ச்சி தான் காரணம். ஆனா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊர்லயுமா நடக்குது? நம்ம ஊர்லயும் நடக்குது, உலகம் பூராவும் நடக்குது.